ஸ்வேரிங் இன் செரமனி எல்லாம் முடிஞ்சிருச்சு. விஜய் வந்து சிஎம் ஆயிட்டாரு. வந்து ஒரு 2-3 சிக்னேச்சர் போட்டு இந்த மாதிரி தமிழ்நாடோட ஃபண்ட்ஸை பத்தின ஒயிட் பேப்பர் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. அவர் சொன்ன அந்த ஒயிட் பேப்பர் டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட் இட்ஸ் கோனா ஹேப்பன் நவ். அதை மக்கள் வந்து இப்ப பார்க்க போறாங்க. எத்தனை பேர் ஒயிட் பேப்பர் ரிலீஸ் பண்ணாங்க? ஃபர்ஸ்ட் விஷயம், அந்த ஒயிட் பேப்பர்ல என்ன இருக்க போகுதுன்னா ஒரு ஸ்டேட்டோட எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் ரெவன்யூ இருக்க போகுது. இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க சிஎம் ஆகணும்ன்ற அவசியமே கிடையாது. CAG.gov.inல போயிட்டு ஸ்டேட்டை செலக்ட் பண்ணி இயரை செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃபா டவுன்லோட் ஆயிரும். உங்களுக்கு எனக்கு இருக்கிற காமன் பீப்புள் எல்லாருக்கும் டவுன்லோட் ஆகும். இதையே படிக்காம மேனிஃபெஸ்டோ கொடுத்துருக்கீங்க. ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம், இல்ல சிஎம்க்கு மட்டுமே தெரியக்கூடிய, மினிஸ்டர்ஸ்க்கு மட்டுமே தெரியக்கூடிய இன்ஃபர்மேஷன்லாம் வந்து எங்க அண்ணா சொல்லுவாரு அப்படின்னு நீங்க எல்லாம் நம்பிட்டு இருந்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 2 hours கிட்டத்தட்ட உட்காந்து நீங்க ஸ்வேரிங் இன் செரமனியை பார்த்துருப்பீங்க. அதுல வந்துட்டு ஓத் ஆஃப் சீக்ரசி அப்படின்னு ஒண்ணு எடுத்திருப்பாரு. அதை நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு தெரியல. அந்த ஓத் ஆஃப் சீக்ரசியோட அர்த்தம் என்னன்னா, மினிஸ்டர்ஸ்க்கு மட்டுமே தெரியக்கூடிய இன்டர்னலான டீடைல்ஸ் எதையும் டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுதான். அந்த ஓத் ஆஃப் செரிமனியை பிரீச் பண்றாரு, அதாவது பப்ளிக்கு அவைலபிளா ஏற்கனவே அவைலபிளா இருக்கிற இன்ஃபர்மேஷன் இல்லாம ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் அவர் டிஸ்க்ளோஸ் பண்றாருன்னா யூ கேன் லீகலி ஃபைல் அ கேஸ் அகேன்ஸ்ட். ஸோ இந்த மாதிரி அவரால் பண்ணவே முடியாது. மேனிஃபெஸ்டோல இருக்கிறத பண்ண முடியுமா முடியாதா அப்படின்றது தெரியறதுக்கான பட்ஜெட் ஆல்ரெடி உங்ககிட்ட கையில இருக்கு. அது தெரியாம நீங்க அன்ரியலிஸ்டிக்கான மேனிஃபெஸ்டோ கொடுத்திருக்கீங்க. இதை கொஸ்டின் பண்ண த சோ கால்ட் இன்டெலெக்சுவல்ஸ் நவ் அவங்க எல்லாம் உட்காந்து கலாய்ச்சிங்க. அதெல்லாம் எங்க அண்ணன் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதை பண்ண வேண்டியது உங்க பொறுப்பு. உங்க அண்ணன் பாத்துக்கிறாரா இல்லையான்னு கண்டுபிடிச்சிட்டு வந்து சொல்லுங்க.